விரும்பல. இப்போ இர்ஃபான் வீடியோ டெலிட் பண்ணிட்டார் பாருங்க. அவதூறா பேசின வீடியோ இன்னைக்கு இல்லை. ஃபிசியோதெரபிஸ்ட்டு போய் ஐசியூவில் ஒரு வீடியோ ஒன்று எடுத்து அதை பப்ளிக்கு டிஸ்பிளே பண்ணிட்டாரு. கேட்டால் ஃபேஸை பிளர் பண்ணிட்டேன். ரொம்ப அவதூறாக பேசினா மக்கள் நம்மளை வந்து பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு பிளைண்ட் தாட் எல்லாருக்கும் இருக்கு. கெட்ட வார்த்தை பேசலாம், அவங்கள வந்து அவதூறாக. சோஷியல் மீடியான்ற தாண்டி மெயின் ஸ்ட்ரீப்பாக மாறிடுச்சு. இன்னைக்கு வந்து டிவி சேனல்ஸை விட அதிகமாக டிவி சேனல்ஸ்க்கு எந்த ஈக்குவாலிட்டிஸ் இருக்கோ அதே இது யூடியூபுக்கு இப்போ மக்கள் அதுக்கு மேலேயே இருக்கு. உலகம் உள்ள அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் எனது மனமான வணக்கங்கள். இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கும் வணக்கம். ஆல் இந்தியா பிரஸ் மீடியா அசோசியேஷன் பொறுப்பாளர் திரு வசந்த் நம்மளோட இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். மறுபடியும் யூடியூபர்ஸை பற்றி பேச நம்ம வந்திருக்கோம். ஓகே. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பிரியாணி மேன் இப்போ அரெஸ்ட் ஆயிருக்காரு. இர்ஃபான் வர்சஸ் பிரியாணி மேன்ன்ற இஷ்யூ பெருசாக போயிட்டு இருந்தது. இப்போ பிரியாணி மேன் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க உமன் ஆட் படி. அதை பற்றி உங்களோட பார்வை? முதல் கட்டமாக வந்து வயநாட்டில் சம்பவங்கள் நடந்தது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பல உயிரிழப்புகள், 300 உயிர்கள் போயிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கி தேதி வரைக்கும். ஸோ அந்த குடும்பத்தினர்களுக்கும் சரி, இறந்து போன குடும்பத்தினர் அவங்களுக்கு என்னோட இரங்கல்கள். அதே சமயத்தில் இன்று வந்து ராமேஸ்வரமில் ஒரு மீனவர் இறந்திருக்காரு. ஸோ அவங்களுக்கும் என்னோட ஆழ்ந்த இரங்கல்கள். ஸோ அவங்க ஃபேமிலிக்கு. ஸோ ஆல் இந்தியா பிரஸ் மீடியா அசோசியேஷன் சார்பாகவும் டாக்டர் வேல்முருகன் அவர்கள் சார்பாகவும் நான் இரங்கல்கள் தெரிவிச்சுக்கிறேன். அதே சமயத்தில் இப்போ இந்த யூடியூபர்ஸை பற்றி திருப்பி பேசுறதுல எனக்கு உடன்பாடே கிடையாது. ஆனால் நீங்கள் அது சப்ஜெக்டுக்குள்ளே கொண்டு வந்துடுறீங்க. நீங்களும் இல்லை, சில நண்பர்களுமே அது கொண்டு வந்துடுறாங்க. ஸோ நான் சொல்ல வந்தால் நாட்டில் நிறைய பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இது ஒரு சப்ஜெக்ட் கிடையாது. பட் இது ஒரு ஃபேண்டசி மோடாகவே பப்ளிக் பார்க்குறாங்க. இது மோர் தென் தி இஷ்யூ. இந்த மாதிரி விஷயங்கள் பீப்புள் வந்து என்கரேஜ் பண்ணுறதை நிறுத்தணும். ஸோ யூடியூப்பு இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து என்டர்டெயின்மெண்ட், இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் செக்டராக நம்ம நினச்சிக்கணுமே தவிர்த்து இது வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீமாக நம்ம பார்த்து இது ஒரு இஷ்யூவாக நம்ம பேசி இதை பெரிய லெவலில் நீங்கள் ஆக்கக்கூடாது. ஸோ அது என்னோட கருத்து. பட் நீங்கள் அது சார்பாக கேள்வி கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஸோ உங்களோட கேள்வி என்னென்னா அந்த பிரியாணி மேன் அரெஸ்ட் பற்றி நீங்கள் ஆக்சுவலி இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரியாணி மேன் அரெஸ்ட் வந்துட்டு இப்போ இர்ஃபானும் தான் பேசினாரு, பிரியாணி மேனும் தான் பேசினாரு. ஆனால் பிரியாணி மேன் மட்டும் இப்போ உள்ளே போயிட்டாரு. அது ஏன்னு ஒரு சர்ச்சைக்குறியா இருக்குது. இல்லை, அது நம்ம இப்போ பிரியாணி மேன்கிட்டேருந்து நான் ஃபர்ஸ்ட் வரேனே. ஃபர்ஸ்ட்டு பிரியாணி மேன் குடும்பத்தினர், நண்பர்கள் அவங்களுக்குமே நான் என்ன சொல்லிக்கணும்னா என்னோட வருத்தத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா என்னென்னா அவர் கேட்ட கேள்விகள், அவர் பண்ண விஷயங்கள்லாம் ஓகே. ஆனால் வந்து அவர் மேலே தப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் 100% தப்பு இருக்குது. நான் அதான் போன பதிவுலையும் சொல்லியிருந்தேன். பிரியாணி மேன் வந்து மீது தவறுகள் இருக்குது. ஓகேங்களா? நான் போன வாட்டியே சொல்லியிருந்தேன் இந்த பெண்கள் பற்றி. போன பதிவில் இதே தான் மென்ஷன் பண்ணேன். பெண்களை பற்றி அவர் வந்து கொஞ்சம் பேசியிருந்தார், இழிவாக பேசியிருந்தார். அதே சமயத்தில் ரிலீஜியஸாக கொஞ்சம் டச் பண்ணார். அது எனக்கு பர்சனலாக எனக்கு பிடிக்கல. ஸோ இது 2 விஷயமே வந்து எனக்கு அவர் வந்து என்னென்னா சில தவறுகள் அவர் செய்கிறார். அவர் மேலே 100% தப்பு இருக்குது. அவர் கேள்வி கேட்கணும்னு நினச்சதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் அவர் போர்ட்ரேட் பண்ண விதமாக இருக்கட்டும், இது எல்லாமே 100% தவறு. இது என்னென்னா இப்போ பிரியாணி மேன் கிட்ட நான் என்ன ஒரு தப்பு நான் பார்க்குறேன்னா, அவர் வந்து ஒரு விஷயங்களை ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கலாமே தவிர்த்து அக்யூசேஷன் அவர் இருக்கக்கூடாது. அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுறாரு. இவங்க இப்படி தான் பண்ணியிருக்காங்க, இதுதான் அக்யூசேஷன். இப்போ நிறைய பேர் என்கிட்டே வந்து சொன்னாங்க, பார்த்தீங்களா பிரியாணி மேன் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு, பார்த்தீங்களா கில்லியில் பிரியாணி மேனு இந்த கூகுள் மேப்போட டைம்லைன் எடிட்லாம் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு, வேறு லெவல் பிரியாணி மேன்லாம் நிறைய கமெண்ட்ஸ் வந்தது. நிறைய பேர் எனக்கு தொடர்பு கொண்டும் பேசினாங்க. முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், காவல்துறை அதிகாரிகளும் நீதிமன்றமும் இது வேலிடேட் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. பிரியாணி மேன் சொன்னது கரெக்ட் தான், அந்த டைம்லைனில் எடிட் பண்ண முடியும். ஓகேங்களா? பட் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், நீங்கள் எடிட் பண்ணால் அந்த எடிட் பண்ணக்கூடிய ஹிஸ்ட்ரியும் உங்களுக்கு தெரியுன்றதை அவர் சொல்லலை. இது நான் வந்து பேச முடியாது. ஐ எம் நாட் இன்டு டெக்னாலஜிஸ். இது இந்த A2D நந்தா இந்த மாதிரி ஒரு யூடியூபர்ஸ் எல்லாம் இருந்தால் கொஞ்சம் வெளியே கொண்டு வாங்க. ஸோ விஷயத்தை நீங்கள் மாற்ற முடியும்னா அதை பார்க்கவும் முடியும். அவர் ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டார். இந்த கத்தி படத்தில் விஜய் வந்து இந்த மேப்பை பார்க்குற மாதிரி அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த டைம்லைன் ஒரு ஃபோட்டோ வச்சு 1.5 மணி நேரத்துக்கு ஏதோ படம்லாம் ரிலீஸ் பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வந்துடுறாரு. இர்ஃபான் வியூ தான் வந்து அக்யூஸ்டு,
அவர் மேலே தப்பு இருக்குது, அவர் தான் வந்து கன்ஃபார்மாக வந்து பண்ணியிருக்காரு, இவர் மேலே ஒரு தப்பு இருக்குது அப்படின்றது அவர் ஒரு கன்க்ளூஷன் நம்ம வந்து கொடுக்க முடியாது. எனக்கும் இர்ஃபான் மீது சில கருத்து வேறுபாடுகள் இருக்குது. அது நான் போன வீடியோலேருந்து நான் பதிவிட்டேன். மீடியா பர்சனை பற்றி பேசினாப்புல, இந்த ஜெண்டர் ரிவீலாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணார், சில விஷயங்கள் நம்மளும் நாங்கள் கேள்வி வச்சோம். பட் இந்த ஆக்சிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து போன பதிவிலும் என்ன சொன்னேன்னா, இது நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு, நீதிமன்றம் தான் முடிவு பண்ணணும். அல்டிமேட்லி தே ஹேவ் டு டிசைட். ஸோ ஆனால் இர்ஃபான் விஷயத்தில் பிரியாணி மேன் ரொம்ப பர்சனலாக இறங்கி அவன் வந்து எப்படியாவது வந்து பழி வாங்கணும்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்கு படம் ரிலீஸ் பண்ணி ஐ திங்க் 4 லைவ் ஏதோ ஒன்று பண்ணார். ஐ திங்க் சூசைட் அட்டம் கூட லைவ்லேயே ட்ரை பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். அவ்வளோ டிப்ரெஷன் போய் நிறைய விஷயங்கள் அவர் ட்ரை பண்ணார். அண்ட் மோர் ஓவர் யூடியூப்பை விட்டு போகிறேன்னாரு, அப்புறம் திருப்பி வரேன்னாரு, என்ன கண்டென்ட் போடலான்னாரு, அப்புறம் எல்லாரும் என்ன ட்ரால் பண்ணுறாங்கன்றாரு. முதல்ல ஒரு விஷயம் பிரியாணி மேன் புரிஞ்சுக்கணும், நீ வந்து ஒரு யூடியூபரை பற்றி நல்ல விதமாக பேசினா அவன் திருப்பி அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவான். அந்த பிரியாணி மேனுன்ற நபர் வந்து யாரை பற்றியுமே இது எல்லாரை பற்றியுமே நல்ல விதமாக அவர் பேசவே இல்லையா அவரோட வீடியோஸில். எல்லாருமே ட்ரால் பண்ணுறது, எல்லாருமே கிரிட்டிசைஸ் பண்ணுறது, எல்லாத்தையுமே வந்து ஒரு அவதூறாக பேசுனா திருப்பி எப்படி உனக்கு ஒரு பிரச்சனை எப்படி கூட வந்து நிற்பான். எனக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி எழும்புது. ஏன்னா யூடியூப்ன்றது ஒரு கிரிட்டிசிசம், ஒரு ட்ரோல்ன்றதை கண்டிப்பாக ஒவ்வொரு இன்ஃப்ளூயன்சர்ஸும் அதை பார்க்கணும். ஏன்னா இப்போ வந்துட்டு இப்போ 2 யூடியூபர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏடிடி இருக்காரு, மதன் கௌரி இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போது மதன் கௌரி பண்ணுற தப்பை ஏடிடி சொன்னார்னா அந்த கிரிட்டிசிசமை அவர் ஏற்றுக்கணும், அது கரெக்டாக தான் எடுத்துக்கணும், அப்படி இல்லைன்னா விட்டுறணும். அதேமாதிரி இவர் சொல்கிறேன்னா இவர் ஏற்றுக்கணும், விட்டுறணும். அதை வந்துட்டு இப்போ இருக்க கம்யூனிட்டியில் நீ சொல்லிட்டியா, வெயிட் பண்ணு, நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணு, இப்படின்ற ஒரு சண்டை தான் போயிட்டு இருக்கு. தவிர அது யாரும் அந்த கிரிட்டிசிசமையும் எடுத்துக்க மாட்டாங்க. நீங்கள் அந்த நல்ல கூட அந்த A2D வெர்சஸ் மதன் கௌரி கூட என்னமோ மதன் கௌரி எனக்கு அவரை பற்றி நிறையா நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் வருதா, பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் வருதான்னு நான் பேச விரும்பலை. பட் சில விஷயங்கள் நான் அப்சர்வ் பண்ணுறப்ப மதன் கௌரி ஃபென்டாஸ்டிக் யூடியூபர். இன்னைக்கு தேதி வரைக்கும் அவர் எனக்கு தெரியாது, நான் அவரை பர்சனல் பிராண்டிங்லாம் பண்ண விரும்பலை. பட் இன்னைக்கு தேதியில் ஒரு விளம்பரம் அவர் பார்த்து தான் கொடுக்குறாரு. அதே சமயத்தில் அந்த மாதிரி ஒரு விமர்சனம் வைக்கிறப்ப அவரோட பதில் என்னவாக இருக்கும்னா, ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அதை சார்ட் அவுட் பண்ணுறாரு. பட் இர்ஃபான் விஷயத்துலையும் பிரியாணி மேன் விஷயத்துலையும் அப்படி 2 பேருமே அவங்க அப்படி சார்ட் அவுட் பண்ணல. 2 பேருமே கூப்பிட்டு வச்சு அவங்க ஒரு சார்ட் அவுட் பண்ணல. 2 பேருமே ஒரு குரூப் விஷயத்தை தான் கிரியேட் பண்ணி விட்டாங்க சொசைட்டியில். அவர் ஒரு பக்கம் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தாரு, பிரியாணி மேன் ஒரு பக்கம் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தாரு. பிரியாணி மேன் நான் அவர் கேள்வி கேட்டதெல்லாம் கரெக்டுப்பா. அவர் ஒரு என்னன்னா 1 வருஷம் பழகிட்டு அவங்க கூட இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீ இந்த கேள்வி நீ எப்போ கேட்டிருக்கோம்னா முன்னாடியே கேட்டிருக்கணும், பிரச்சனை நடக்கிறப்ப கேட்டிருக்கணும். நீ அவங்க கூட 1 வருஷம் பழகிட்டு அவங்க கூட க்ளோஸாக இருந்துட்டு அப்போ திருப்பி இல்லை நீ ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நீ திடீர்னு ஒரு கேள்வி கேட்குற, அது கூட சரி விடு, கேள்வி கேட்டுப்போ, அவன் கேள்வி கேட்குற, ஓகே உன் உரிமை கேட்டுப்போ. ஆனால் அது வந்து நீ ஒரு கன்க்ளூஷனுக்கு வரக்கூடாது, இவன் தான் பண்ணியிருக்கான், இது இப்படி பண்ணல அது பண்ணல அப்படின்னு அவரும் பண்ணியிருக்கான். அதே சமயத்தில் இர்ஃபான் என்னன்னா நல்லா இருந்தாப்புல, ப்ரைவேட் ஜெட்லலாம் போய் ஏதோ ஃபோன்லாம் லான்ச் பண்ணாப்புல, நல்ல வாழ்க்கை, நல்ல அருமையான வாழ்க்கை, கல்யாணம் பண்ணாப்புல, நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் அவர் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். இதை வந்து அந்த பிரியாணி மேன் வீடியோ போட்டப்போ பெருசாக அது பரவலாக கூட யாருமே அது எடுத்துக்கலப்பா, பப்ளிக் அது எடுத்துக்கவே இல்லை. இர்ஃபான் என்ன பண்ணார், திருப்பி இப்போ வந்து ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸாக எடுத்துக்கிட்டு அவரை டிஃபேம் பண்ணுறன்ற முறையில் அவர் போட்டு திட்டி நான் என் விளக்கம் கொடுக்குறேன்னு சொல்கிறது அதே முதல் தப்பு. அந்த விளக்கம் கொடுத்தப்ப இவர் ஒரு விளக்கம் கொடுக்க, இது வந்து ஒரு சோஷியலில் வந்து ஒரு குரூப்பிசமாக மாறி இர்ஃபான் வியூவுக்கு ஒரு சப்போர்ட்டர்ஸும் பிரியாணி வியூஸுக்கு ஒரு சப்போர்ட்டர்ஸும் வந்துடுறாங்க. அதே சமயத்தில் இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் நான் பதிவு பண்ணுறது என்னென்னா, சில யூடியூபர்ஸ், நான் எல்லாத்தையும் நான் மென்ஷன் பண்ணல, சில யூடியூபர்ஸ், சில மீம் கிரியேட்டர்ஸ் ஒரு விஷயத்த நீங்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, நினச்சிக்கிறாங்க. அது என்னென்னா ஆர்டிகல் 19(1)A எங்களுக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் எங்களுக்கு இருக்குது, எங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை நாங்கள் வந்து சொல்ல முடியும் அப்படின்னு வந்து எல்லாருமே அது நினச்சிக்கிறாங்க. எல்லாருமே ஒரு விஷயம் நினச்சிக்கணும், ஆர்டிகல் 19(1)A பற்றி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஆர்டிகல் 19(2)ன்னு ஒன்று இருக்குது, அது தயவுசெய்து எல்லாரும் படிங்க. அதில் உங்களுக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்லையும் எக்ஸ்பிரஷன்லையும் தேர் ஆர் சர்டன் லிமிடேஷன்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ஓகேங்களா? 8 எலிமெண்ட்ஸ் சொல்லப்படுது. இந்த ஆர்டிகல் 19(2)ல் என்னன்னா 8 எலிமெண்ட்ஸ் சொல்கிறாங்க. இன்டிகிரிட்டி ஆஃப் இந்தியா, ஸ்டேட் செக்யூரிட்டி, டிஃபர்மேஷன், கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட், ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் வித் ஒரு கண்ட்ரியை பற்றி நீங்கள் ஒரு பங்கம் விளைவிக்கிற மாதிரி எதுவும் நீங்கள் பண்ணக்கூடாது, பப்ளிக் ஆர்டர்ஸ், டீசென்சி அண்ட் மொராலிட்டி, இன்சைன்மெண்ட் டு தி கிரைம்.
ஸோ இந்த மாதிரி 8 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 7வது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, டீசன்சி அண்ட் மொராலிட்டி. அது இன்னைக்கு உள்ள சில யூடியூபர்ஸ் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. இப்போ நீங்கள் கிரிட்டிசிசம் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, கிரிட்டிசிசம் ஒரு நாகரிகமான முறையில் இருக்கணும். ஒரு அவதூறான ஒரு முறையிலையோ இல்லை மார்க் பண்ணுற விதத்துலையோ நீங்கள் பண்ணீங்கனாலுமே அது வந்து இட் கம்ஸ் அண்டர் டிஃபர்மேஷன் அண்ட் டீசென்சி மொராலிட்டி இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு என்னன்னா, இப்போ இந்த கிரிட்டிசிசம் மூலமாகவே இப்போ எல்லாரும் வந்துட்டு கிரிட்டிசிசம்க்கு ஒரு சேனல் இப்போ கிரியேட் ஆகிட்டு இருக்கு. அந்த சேனலில் கிரிட்டிசிசம் இந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப அவதூறாக பேசினா மக்கள் நம்மளை வந்து பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு பிளைண்ட் தாட் எல்லாருக்கும் இருக்குது. கெட்ட வார்த்தை பேசலாம், அவங்கள வந்து அவதூறாக பேசினா கண்டிப்பாக நம்ம வியூஸ் ஏறுன்ற ஒரு வெறியே இருக்குது எல்லாருக்கும். அதை போட்டால் தான் எல்லாரும் வந்துட்டு நம்மளை பார்ப்பாங்க, வெறும் நார்மலாக பேசிட்டா அப்படியே லைக் தட் மூவ் ஆன் ஆகிடுவாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் இருக்குது. சைபர் கிரைம் வந்து இந்த பிரியாணி மனை தூக்கி உள்ளே போட்ட மாதிரி 2-3 பேரை உள்ளே போகணும். நான் அந்த யூடியூபர்லாம் மென்ஷன் பண்ண விரும்பல. இப்போ இர்ஃபான் வீடியோ டெலிட் பண்ணிட்டார் பாருங்க. அவதூறாக பேசின வீடியோ நீ இல்லை, டெலிட் பண்ணிட்டார். ஏன்னா அவர் தெரிஞ்சு போச்சு, தப்புன்னு அவருக்கே தெரிஞ்சு போச்சு. இப்போ அது பண்ண அது அவதூறாக பேசவே போகக்கூடாது. அது ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் நீங்கள் வந்துக்கிட்டு ஒரு மீடியா, இது யூடியூப்ன்றது ஒரு மெயின் ஸ்ட்ரீமாக மாறிடுச்சு. ஓகேங்களா, சோஷியல் மீடியான்றதை தாண்டி மெயின் ஸ்ட்ரீமாக மாறிடுச்சு. இன்றைக்கி வந்து டிவி சேனல்ஸை விட அதிகமாக டிவி சேனல்ஸ்க்கு எந்த ஈக்குவாலிட்டிஸ் இருக்கோ அதே இது யூடியூபுக்கு இப்போ மக்கள் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அது மேலே கீழேன்றது நான் வரல, பட் அந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆயிடுச்சு. அப்போ அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு டீசென்சி அண்ட் மொராலிட்டி நீங்கள் கடைபிடிக்கணும். அது இன்றைக்கி உள்ள சில யூடியூபர்ஸ் அதை ஃபாலோ பண்ணுறதுல நிறைய யூடியூபர்ஸ் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் இந்த டைலூட் டிசைன்ஸ்னு அந்த பெண்மணி இருக்காங்களே, அவங்க இன்ஸ்டியூஷனை பற்றி சில விஷயங்கள் அவர் பேசியிருந்தார். அது முற்றிலும் தப்பு. அவர் என்ன சொல்லணும்னா, ஒரு கோர்ஸை ஜாயின் பண்ணிவிட்டு பில்லை ஒன்று வச்சுக்கிட்டு பார்த்தீங்களா நான் எனக்கு விமர்சனம் பண்ணுறதுக்கு எனக்கு எல்லா அதிகாரம் இருக்குது அப்படின்னு அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. நீ கோர்ஸ் போனோன்னா கோர்ஸை பற்றி விமர்சனம் பண்ணு, நல்லா இருக்குது நல்லா இல்லைன்றது விமர்சனம் பண்ணு. நீ கோர்ஸ் நடத்துகிற டீச்சரை விமர்சனம் பண்ணுற. சவுக்கு சங்கர்னு தெரியுமா உங்களுக்கு? சவுக்கு சங்கர் தெரியும் சரியா? சவுக்கு சங்கர் என்னென்ன பேச்சு பேசினார், யாரையோ என்னென்ன பேச்சு பேசினார், அது உண்மையானலாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் போட்டு என்ன பேச்சு பேசினார். ஆனால் பெண் காவலர் அப்படின்னு ஒரு மேட்ரு பேசினார், ஒரே தூக்கிட்டாங்க. இனிமேல் அவர் பேசுவாரானே தெரியல, அது ஒரு கேள்விக்குறியாக மாறிடுச்சு. ஸோ இந்த பெண்களில் வந்து நீங்கள் ஒரு அவதூறாக பேசுகிறதுலாம் இந்தியாவிலலாம் அது சாத்தியமே கிடையாது. ஏன்னா பெண்கள் பாதுகாப்புக்கு ஒவ்வொரு நாளும் இந்தியாவும் இங்கே உள்ள அதிகாரிகளும் அதை மேம்படுத்துறதுக்கு, பாதுகாப்பை பலப்படுத்துறதுக்கு ஒவ்வொரு நாளும் போராடிட்டு இருக்காங்க. ஸோ நீ ஒரு போகிற போக்கில் நீ ஒரு சோஷியல் மீடியாவில் டக்குன்னு ஒரு பெண்ணை பற்றிலாம் நீ அவதூறாக பேசிட்டு நீங்கள் உட்காந்து வீடியோலாம் பண்ணிட்டு இருக்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, உங்களை பற்றிய ஒரு விமர்சனம் இப்போ ரீசெண்டாக ஒரு 3 நாளைக்கு முன்னாடி டாக்டர் திவாகர் என்ற ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி அவர் சந்திச்சிருந்தீங்க. அவர் உங்களை பற்றியே வந்துட்டு உங்கள் அக்கௌண்ட்டை ரிப்போர்ட் பண்ணணும், பேன் பண்ணணும், எல்லோரும் ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு ஒரு லைவ் போட்டிருந்தாரு. அந்த லைவ் செம்ம வைரலாக போயிட்டு இருந்தது. அந்த லைவ் நீங்கள் பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு நான் பார்த்தேன். எனக்கு ஒரு சூழ்நிலையில் பார்க்க முடியாமல் ஒரு சூழ்நிலை. ஆனால் அதுக்கு அனுப்புனாங்க, தோழர்கள்லாம் அனுப்புனாங்க, நான் பார்த்தேன். முதல்ல ஒரு விஷயம், நான் அவரை பற்றி டிஃபேம் பண்ணலப்பா. நான் அவரை பற்றி ஒரு விஷயத்தை நான் தப்பாகவும் சொல்ல, நியாயமான நம்மளுக்கு மனசில் பட்ட ஒரு விஷயத்த நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். அண்ட் மோர் ஓவர் அந்த ஆடியோ ஒன்று கொடுத்தார் இல்லையா, அது அவருக்கு நிஜமாலே நடந்த ஒரு விஷயம். அது அவர் எனக்கு அனுப்புனார். வேணால் அந்த ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் அட்டாச் பண்ணுங்கள். ஸோ அது நிஜமாலே அவர் அந்த ஆடியோ எனக்கு அனுப்புனார். அந்த ஆடியோ அனுப்புனதுக்கப்புறம் தான் அவர் பேச சொன்னார். சார் நீங்கள் மேகசின்லேயோ இல்லை நீங்கள் வந்து இதை ஏதாவது நீங்கள் எடுத்து முன்னடத்தி பேசுங்க சார் அப்படின்னா அவர் என்கிட்ட சொன்னார் பர்சனலாக. ஸோ இப்போ அவர் அப்படியே மாற்றிட்டாப்புல, எதுவும் பேசலை அப்படின்னா. இன்னொன்று அவருக்கு என்னென்னா, நான் பாசிட்டிவாக தான் பேசினேன். அவர் பாசிட்டிவாக பேசினா பிடிக்க மாட்டேங்குது, நெகட்டிவாக பேசினா தான் அவர் லைக் பண்ணுறாரு போல். நெகட்டிவ் பப்ளிசிட்டிக்கு நோக்கி அவர் போகிறாரா என்னன்னு ஏதுன்னு எனக்கு தெரியல. நான் பாசிட்டிவாக தான் பேசினேன். இன்ஃபேக்ட் நம்ம வந்து மீடியா எத்திக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். யார் அந்த யூடியூபர் நான் ரிவீல் பண்ணல, பட் ஐ திங்க் அவரே லைவில் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு அந்த யூடியூபரை. நான் எக்ஸ்போஸ் பண்ணல. நான் என்ன சொல்லலை, நான் இங்கே சொசைட்டிக்கு நம்ம என்ன சொல்ல வந்தோன்னா, இப்படி நடந்த ஒரு விஷயம் அது என்கிட்ட எடுத்து ஒரு பத்திரிகையாளர்ன்ற பேஸில் நீங்கள் என்கிட்ட கொண்டு வந்தீங்க. அது அண்ட் மோர் ஓவர் நீங்கள் பேசுங்கன்னு சொன்னீங்க, அதனால நம்ம போட்டோம். அது ஒரு முதல் விஷயம். அண்ட் மோர் ஓவர் நம்ம யாருமே இங்கே டிஃபேம் பண்ணுறதுக்கு கிடையாது. ஜென்ரலைஸாக எல்லா யூடியூபர்ஸும் பண்ண வேணாம்னு நம்ம நினச்சோம். இப்போ நான் திவாகரை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நல்லா பேசுகிறார், நல்லா பழகிறார், நல்ல மனிதர். எனக்கு ரொம்பவே நான் போன பதிவுன்னு வச்சோம், நல்ல மனிதர். பட் அவர்கிட்ட ஒரு சின்ன விஷயத்த நம்ம நோட்டீஸ் பண்ண விஷயத்த என்னென்னா, நீங்கள் பேசிக்கிட்டே இருக்க தப்புன்னு தனுஷ் அப்படின்னு தான் தனுஷாக மாறிடுறாரு. சிவாஜி கணேசன் அப்படின்னா சிவாஜி கணேசன் சாராகவே மாறிடுறாப்புல. அண்ட் மோர் ஓவர் சில தவறுகள் அவருமே மேற்கொண்டு பண்ணிட்டு இருக்காரு. நான் அது அந்த விஷயத்த நான் ஏன் வந்து நான் போன பதிவில் நான் போட்டேன்னா,
தட் இஸ் இந்த மீடியாஸ் வந்து ஒரு கேள்வி கேட்குற விதமாகவும் சரி, யூடியூபர்ஸை கேள்வி கேட்குற விதமாகவும் தான் சரி, ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு நீங்கள் அவரை வச்சு ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஷோ நீங்கள் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை இன்டர்வியூஸ் நீங்கள் பண்ணுறதா இருக்கட்டும், தட் இஸ் வெல் அண்ட் குட். கீப் ஆன் நீங்கள் அதை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது தேவையில்லாத ஒரு கண்டென்ட்டு. ஓகேங்களா? இதை கூப்பிட்டு வச்சு இவரை வச்சு ஒரு கண்டென்ட் நீங்கள் மேக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, முதல்ல இந்த இடத்துல நான் ஒன்று என்ன சொல்லிக்கிறேன்னா, சில தவறுகள் அவர் பண்ணுறாரு. முதல்ல வந்து இந்த டாக்டர் திவாகர், இந்த டாக்டர் அது நிறைய விஷயம் என்னை பதிவு பண்ண சொல்லியிருந்தாங்க. இந்த டாக்டர்னு போடலாமா வேணாமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு டிபேட்டபிளாக தான் போயிட்டுருக்கு. இந்த ஃபிசியோதெரபிஸ்ட் டாக்டர் போடலாமா வேணாமா அப்படின்றது டிபேட்டபிளாக போயிட்டுருக்கு. ஏன்னா இப்போ மோடி அவர்கள் ரெக்கக்னைஸ் பண்ணாங்க அப்படின்னு ஐஏபி, அதாவது இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் ஃபிசியோதெரபிஸ்ட், அவங்க போடலான்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம வந்து இந்த தமிழ்நாடு மெடிக்கல் அசோசியேஷன் வெப்சைட்டில் பார்த்தா போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இது ஒரு டிபேட்டபிளாக லாங் லாஸ்டிங்காக போயிட்டே இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபிசியோதெரபிஸ்ட் ஒரு கடவுளுக்கு சமம். எழுதியதை ஒருத்தர் எழுந்து நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் ஒருத்தவங்க நடக்க வைக்கிறாங்கன்னா, ஒரு மாற்றத்தை கொடுக்குறாங்கன்னா அவங்க கடவுளுக்கு சமம் தான். அவங்க டாக்டரா இல்லையா அந்த கான்செப்டுக்கு நான் வரல. நிறைய சேனல்ஸ் நீங்கள் டாக்டரா, திவாகரே கேள்வி கேட்டாங்க, நீங்கள் என்ன டாக்டரா அப்படின்லாம் கேட்டாங்க. என்னையை பொறுத்தவரைக்கும் டாக்டரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் அவர் துறை ஒரு கடவுளுக்கு சமமான ஒரு துறை. பட் இந்த டாக்டருக்கு முன்னாடி டைகர் போடுறது, அதே மாதிரி குட்டி நடிகர் திலகன் போடுறது, இது வந்து ஐ திங்க் இது சரியா தவறான்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி ஐசியூவில் வச்சு ஒரு பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணுறத ஒரு விஷயத்த வெளியிடுறாரு. ஐசியூவில் முதல்ல அலோவ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? உள்ள பெற்றவங்கள உள்ளே அலோவ் பண்ணுற மாட்டேங்கிறாங்க. பெற்றவங்களா இருக்கட்டும், இல்லை பிளட் ரிலேஷனாக இருக்கட்டும், ஐசியூக்குள்ளே உள்ளே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இவர் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டு போய் ஐசியூவில் ஒரு வீடியோ ஒன்று எடுத்து அதை பப்ளிக்கு டிஸ்பிளே பண்ணுறாரு. கேட்டால் ஃபேஸை பிளர் பண்ணிட்டேன். முதல்ல நீங்கள் இதை வந்து பண்ணவே கூடாது. ஐசியூவில் நடக்கக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட்ஸை நீங்கள் எடுத்து ஒருத்தர் வந்து வெளியிடுறாருன்னா இது வந்து கண்டிப்பாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து டிஎன் மெடிக்கல் கவுன்சில் நீங்கள் வந்து கண்டிப்பீங்களா, இல்லை வந்து ஐஏபி இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் ஃபிசியோதெரபிஸ்ட் நீங்கள் கண்டிப்பீங்களா? ஏன்னா அதுதான் கவர்னிங் பாடின்னு நம்ம சொல்லப்படுது. ஸோ அவங்க கண்டிப்பாங்களா, இல்லை அதுக்கு ஏதாவது கவுன்சில் இருக்கா? இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, தயவு செய்து கண்டிக்கணும் இந்த விஷயத்த. அவர் இந்த ஷக்கீலா மேம் ஒரு இன்டர்வியூவில் வந்து இந்த ஐ திங்க் கலாட்டான்னு, சார் அந்த இன்டர்வியூவில் அவர்கிட்ட கேட்குறாங்க, மேம் கேட்குறாங்க ஷக்கீலா மேடம், சார் நீங்கள் இந்த மாதிரி ஐசியூவில் ட்ரீட் பண்ணதை நீங்கள் போடக்கூடாது சார் அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை மேம் நான் பப்ளிக் மத்தியில் நான் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறேன். என்ன நீ அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற? நீ ட்ரீட்மெண்ட் பண்ணுறத நீ என்னத்தை அவேர்னஸ் இங்கே க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னு எனக்கு புரியல. நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது நான் பார்த்து நான் பண்ணணுமா அந்த எக்ஸசைஸை நான் வந்து இப்போ ஏதாவது ஸ்லோக்கு வந்து பேசுறதுக்கு நான் பண்ண போகிறேன்னா அது மூலமாக என்ன நடக்க போகுது? ஒன்று மார்க்கெட்டிங்கு, இல்லை அது நீ வந்து பர்டிகுலராக ஒரு டாக்டர்ஸ்க்கோ இல்லை ஒரு டாக்டர்ஸ் கம்யூனிட்டிக்கு நீங்கள் கிரியேட் பண்ணால் வீடியோ எடுத்து அந்த கம்யூனிட்டிஸ்க்கு மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணணும். நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணுறது 100% தப்பான ஒரு விஷயம். ஐஏபி கேள்வி கேட்கணும். ஓகேங்களா? சில பேர் அவங்க கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுறாங்க, இவர் ஐ திங்க் இஸ் நாட் நார்மல் பர்சன் சொல்கிறாங்க. நான் இங்கே இந்த குற்றச்சாட்டு நான் வைக்கல, நீங்களே போய் கமெண்ட்ஸில் போய் பாருங்கள். ஓகேங்களா? இது எல்லாமே அவர் இஸ் அண்ட் ப்ராப்பர் லைசன்ஸ்டு ஃபிசியோதெரபிஸ்ட். ஓகேங்களா? அந்த ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து இஸ் ஸ்டில் டூயிங் அண்ட் ட்ரீட்மெண்ட் டு தி பேஷண்ட். அவர் கரெக்டான ஒரு ஆளா இல்லையா, இல்லை இது வந்து நீங்கள் வந்து மற்ற ஃபீல்டு மாதிரி இப்போ ஜிபி முத்து இல்லை வந்து நடுவில் நிறைய பேர் ட்ரெண்ட் ஆனாங்க, இந்த பிஜிலி ரமேஷ் இந்த மாதிரி ட்ரெண்ட் ஆனாங்க, நிறைய பேர் பப்ளிக்லேருந்து நடுவில் ட்ரெண்ட் ஆனாங்க. அவங்க எல்லாத்தையும் நம்ம விமர்சனம் பண்ணலை, அவங்கள இதுக்கு அஸ் அ ஜேர்னலிஸ்டாக நம்ம கேள்வி கேட்கல. பட் நம்ம திவாகரை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் நம்ம ஏன் இருக்கோம்னா, மற்ற ஃபீல்டு அவங்க அந்த ஃபீல்டு மாதிரி இந்த ஃபீல்டு கிடையாது, அவரோட ஃபீல்டு கிடையாது. மற்ற ஃபீல்டில் ஏதாவது ஒரு எரர் நடந்தால் அது ஃபினான்ஷியல் லாஸில் தான் வந்து முடியும். ஆனால் இவரோட துறை அப்படி கிடையாது. ஒரு வாழ்க்கையை மாற்றிடும், உயிரிழப்பு ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ஒருத்தர் நடக்கவே முடியாத மாதிரி ஆயிடலாம், இல்லை என்ன வேணால் நடக்கலாம். இந்த மெடிக்கல் ஃபீல்டுன்றது ரொம்ப சென்சிட்டிவான ஃபீல்டு. இப்போ அந்த சென்சிட்டிவான ஃபீல்டில் ஒருத்தர் ஐசியூவில் ஒரு விஷயம் பண்ணுறாரு, அதை பப்ளிக்காக போர்ட்ரேட் பண்ணுறாரு. ஸோ அதே சமயத்தில் வந்து அவர் டாக்டர்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு. அண்ட் மோர் ஓவர் எனக்கே ஒரு சின்ன சந்தேகம் வந்தது, இந்த ஜெய்மணிவேல்னு ஒரு யூடியூப் சேனல்ல உடம்புல மொத்தம் எத்தனை எலும்புன இருக்கு? 208. பப்ளிக் ஷுட் டேக் இட் சீரியஸ். இவர் ஒரு டாக்டர், இந்த மாதிரி விஷயங்கள் அவர் பண்ணிட்டு இருக்காருன்னா ஐஏபியா இருக்கட்டும், இல்லை கவுன்சிலாக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், தே ஷுட் கொஸ்டின் ஹிம். அதை நீங்கள் சிரிச்சிட்டு கடந்துட்டு எல்லாருமே போயிடுறாங்க. ஏன்னா இது ஒரு சென்சிட்டிவான ஃபீல்டு. இதில் ஒரு தப்பு நடந்தால் உயிரே இழந்து போயிடுவாங்க. மற்ற பப்ளிக் என்டர்டெய்னர்ஸ் மாதிரி இவ்வளோ நம்ம என்டர்டெயின் பண்ண முடியாது.
ஏன்னா அந்த ஜெய்மணிவேல் நான் சொன்னல யூடியூபர், அவரோட இடத்துல மொத்தம் எத்தனை எலும்பு இருக்கு அப்படின்னு இவர்கிட்ட ஒரு பிசியோதெரபிஸ்ட் கேட்குறப்ப 206க்கு பதிலாக 208ன்னு சொல்றாரு. எனக்கே தெரியும் 206 எலும்பு தான் இருக்குன்னு. அப்போ இவர் வந்து என்ன மாதிரியான பிசியோதெரபிஸ்ட், ஹவ் குவாலிஃபைடு இஸ் அஸ் ஜேர்னலிஸ்டாக எனக்கு இந்த சந்தேகம் வருது. நான் இங்கே வந்து அவரை தேடி கண்டுபிடிச்சி அவர் தப்பாக போர்ட்ரேட் பண்ணணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. அவர் நிறைய சேனல்ஸை இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அந்த சேனல்ஸ் மூலமாக வந்த கேள்விகள், ஒரு டாக்டருக்கு 206ன்ற எலும்பு கவுண்டே கூட தெரியாமல் இஸ் அ ஃபிசியோதெரபிஸ்ட்னு சொல்கிறாரு. இஸ் டூயிங் அ ட்ரீட்மெண்ட் அண்ட் இஸ் பிகமிங் அ பாப்புலர் ஃபிகர். ஒரு பாப்புலரான ஃபிகராக இங்கே மாறிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. அவர் மட்டும் நீங்கள் வந்து என்ன ஒரு அவர் மட்டுமே வந்து டைரெக்டாக வரல. அவர் ஒரு ஆக்டிங் ஸ்கில்லோ இல்லை அதை மட்டுமே பேஸ் பண்ணி வரல. இன்டைரக்ட்லி இஸ் ப்ரொமோட்டிங் இஸ் ப்ரொஃபஷன் டூ. டாக்டர்ன்ற ஒரு அடையாளத்தை வச்சு அவர் ப்ரொஃபஷனும் அவங்க வந்து டெவலப் ஆகிட்டே வந்துகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு பப்ளிக்கு ஒரு த்ரெட் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு தான் இருக்குது. அவர் நான் வந்து இங்கே குற்றச்சாட்டு சொல்ல வரல. இது என் வேலை கிடையாது. நம்ம பார்க்குற விஷயத்த நம்ம கேள்வி ரைஸ் பண்ணுறோம். இதுக்குன்னு தனியாக கவுன்சில்ஸ் இருக்குது. ஐஏபி ஒரு டிசிஷன் எடுக்கணும். அதே சமயத்தில் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலும் கை தூக்கி விரிச்சிட முடியாது. இதுக்கு இந்த விஷயத்துக்கு நாங்கள் வர முடியாது, இல்லை ஃபிசியோதெரபிஸ்ட் என்னால் கேள்வி கேட்க முடியாது நீங்கள் சொல்ல முடியாது. ஸோ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணுன்றது என்னோட ரிக்வெஸ்ட். அது எடுத்துப்பாங்களா இல்லையா, அது அவங்க ரூலா இல்லையான்றதுக்குலாம் நான் வரல. ஆனால் ஐசியூலேருந்து ஒருத்தர் பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணுறது வெளில எடுத்து வந்து அதை நான் அவேர்னஸ் கொடுக்குறேன் அப்படின்றது. பப்ளிக் நீ அவேர்னஸ் கொடுத்து என்ன பண்ண போகிறேன்? இப்போ அந்த வீடியோ அந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படின்னா நான் அந்த எக்ஸசைஸ் பண்ணணும்னு நீங்கள் சொல்ல வரீங்களா இன்டெரக்டாக? இப்போ உள்ளே போயிட்டு ஃபோன் எடுத்துட்டு அதை இப்போ பப்ளிசிட்டி பண்ணுற லெவலுக்கு ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்துட்டு ஃபேம்ன்ற ஒரு ஃபேம் வேணுன்றதுக்காக என்ன வேணா பண்ண வேலிடேட் பண்ணணும். இது கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் வந்து ஏன் இவ்வளோ நாள் விட்டு வச்சுட்டு இருக்காங்கன்னு தெரியல. இவர் நம்ம வந்து பப்ளிக்கும் சரி இல்லை டாக்டர்ஸ் மத்தியிலுமே சிரிச்சுட்டு போயிடுறாங்களான்னு தெரியல. 2-3 ஃபிசியோதெரபிஸ்ட் என்கிட்டே பேசினாங்க, தொடர்பு கொண்டாங்க, சிரிக்கிறாங்க அவங்கள பார்த்து. எனக்கு என்ன யோசனைனா, இது சிரிக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா மற்ற டிபார்ட்மெண்ட் மாதிரி மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் கிடையாது, என்னன்னாலும் நடக்கலாம். வி ஷுட் வேலிடேட். நம்ம அவங்க சர்டன் கவுன்சில் வந்து இது பண்ணாதீங்கன்னு சொல்லணும், தண்டனை கொடுக்கணும்னு நான் சொல்ல வரல. ஐ ஃபீல் பிட்டி ஃபார் ஹிம், சிம்பத்தைஸ் அவர் மேலே பண்றாங்கன்னா ஐ எம் 100% ஸோ ஃபர்ஸ்ட் அதனால இது வந்து ஒரு ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு இந்த டாக்டர் பண்ணிட்டு போயிடுவான், இந்த டாக்டர் திவாகர் இன்னைக்கு ஒருத்தர் பண்ணிட்டு போயிடுவாரு, நாளைக்கு வேற ஒருத்தர் இதே மாதிரி கிளம்புனாருன்னா இது கண்டிப்பாக கண்டிக்கணும். எந்த டிபார்ட்மெண்ட்டும் கண்டிக்காமல் இவர் பாட்டுக்கு வந்து பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். அதை மக்களும் என்கரேஜ் பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டு போயிட்டே இருந்தாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு முதல்ல அவர் இன்டர்வியூ கொடுக்குறப்ப அவரோட ஃபாலோவர்ஸ் என்னமோ 20,000 தான் இருந்தாங்க. இன்னைக்கு அவர் ஒரு இன்ஃப்ளூயன்சராகவே மாறிட்டார். யூடியூப் சேனலில் கொடுத்து இப்போ மெயின் ஸ்ட்ரீம் சேனலுக்கு வந்துட்டார். டிவி சேனலில் இன்டர்வியூ கொடுக்க வர்றாரு. நான் இப்போ அவரை குற்றச்சாட்டு நம்ம பண்ணலை. நம்ம அவர் நெகட்டிவ் பப்ளிசிட்டி பண்ணுறாரா இல்லை வந்து அவருக்கு மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையான்லாம் நான் இங்கே விமர்சனம் பண்ணல. கமெண்ட்ஸில் வருது. கமெண்ட்ஸில் இது யார்ப்பா இவர் இப்படி பண்ணுறாரு, ஏன் இப்படி பண்ணுறாரு, எதுக்கு இப்படி பண்ணுறாரு, ஆக்டிங் பண்ணுறாரா இல்லை நார்மலா அவர்? அப்போ இந்த கேள்விகள் பப்ளிக் மத்தியில் அரைஸ் ஆகிறப்ப நான் அதை எடுத்து அஸ் ஜேர்னலிஸ்டாக நான் அவங்க முன்னாடி வைக்கிறேன். நான் யார் முன்னாடி வைக்கிறேன்னா, டெஃபினெட்லி மெடிக்கல் கவுன்சிலோ இல்லை இந்த இந்த ஃபிசியோதெரபிஸ்ட்க்கு ஏதாவது அசோசியேஷன் தான் நான் உங்ககிட்ட நான் முன் வைக்கிறேன். இந்த மாதிரி பப்ளிக் மத்தியில் ஒரு கொஸ்டின்ஸ் அரைஸ் ஆகிட்டு இருக்கு, இந்த மாதிரி ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு, கைண்ட்லி அவரை வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க, இல்லை அவங்க வேலிடேட் பண்ணுங்க. அதை நான் ரிக்வெஸ்டாகவே வச்சுக்கிறேன். ஏன்னா இதுக்கு தொடர்ந்து இது நடந்துக்கிட்டே இருந்ததுன்னு வைங்களேன், இது சரியில்லைப்பா. இது கண்டிப்பாக நீங்கள் சொன்னதை பார்த்தீங்கன்னா ஐஏபி அசோசியேஷனும் மற்ற அசோசியேஷனும் வந்துட்டு இதை கூர்ந்து கவனிக்கிறோம். ஏன்னா இது வந்துட்டு வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம். ஐசியூவில் போய் வீடியோ எடுத்துகிட்டு போட்டால் இந்த மாதிரி ஃபேம் ஆயிலான்ற ஒரு இல்லை எல்லா வீடியோவில் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி வீடியோ போட்டாலும் சரி, ஆக்டிங் வீடியோ போட்டாலும் சரி, எந்த வீடியோ போட்டாலும் கீழே வந்து டைகர் அது என்ன டைகர்னு எனக்கு தெரியல. அதுதான் எனக்கு டைகர் டாக்டர் திவாகர் பிபிடின்னு போட்டு அவர் அட்ரஸ் கொடுத்து ஃபோன் நம்பர் கொடுத்து டீட்டெயிலாக போடுறாரு. அவர் ஆக்டிங் வீடியோ பண்ணாலும் சரி, இல்லை வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் வீடியோ வெளியிட்டாலும் சரி, அது பண்ணிட்டாரு. இன்டைரக்ட்லி இஸ் ப்ரொமோட்டிங் இஸ் ப்ரொஃபஷன். அவர் வந்து நான் வந்து இந்த தில்லாலங்கடி படத்தில் வந்து ஜெயம் ரவியை வந்து இந்த ஜெயம் ரவி சந்தானத்தை மாற்றிடுவாப்புல, டாக்டராக மாற்றிடுவாப்புல. அந்த மாதிரி இவர் டாக்டர் ப்ரொஃபஷன் நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. அவரோட பழைய ஃபோட்டோஸ்லாம் நம்ம பார்த்தோம், நல்லா தான் இருந்தாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன் வந்து யார் வந்து அவரை வந்து இப்படி ஆள் மனசுக்குள்ளே போய் அவர் ஆக்டராக மாத்திரான்னு தெரியல. சந்தானா டாக்டராக மாறினார், இவர் ஆக்டராக மாறிட்டார். இது வந்து எனக்கு என்னன்னா, இது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. பட் சம்வாட்
கவர்மெண்ட்டோ இல்லை சில அசோசியேஷன்ஸோ இல்லை ஃபிசியோதெரபிஸ்டோ இது வந்து கொஞ்சம் ஆக்ஷன் எடுக்கணும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு யாரையும் டிஃபேம் பண்ணுறதோ யாரையும் கீழே தள்ளுறதோ நம்மளோட எண்ணம் கிடையாது. கண்டிப்பாக இங்கே வந்துட்டு எல்லாரும் வளரணும். ஃபிசியோதெரபிஸ்டாக இருக்கட்டும், யாரோ வேணா இருக்கட்டும், இங்கே வந்துட்டு யாராக இருந்தாலும் வளரணும். ஆனால் அது ஒரு கரெக்டான வழியில் வளரணும். யாரும் வந்துட்டு இந்த ஐசியூலேருந்து வீடியோ லீக் பண்ணி ஃபேம் ஆகிறது இதெல்லாம் வேண்டாம். யாராக இருந்தாலும் நேர்மையான வழியில் வரணும், உண்மையாக வரணும், கரெக்டாக வரணுன்றது தான் நம்மளோட வேண்டுகோள். உங்களுடைய நேரம் ஒதுக்கி எங்களோட சேனலுக்கு பேட்டி அளித்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.